பாசிபிள். இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? எஃப்ஐஆர் வந்து அதான் சொன்னேன், 48 மணி நேரம் வரைக்கும் இதில் எஃப்ஐஆர் போடலன்றதான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிரபு, சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், கண்ணன், ராமச்சந்திரன் இந்த மாதிரி 6 காவல் அதிகாரிகள் வந்து உள்ள சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, நீங்க ஆஸ் பர் விஷயம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் அன் அக்யூஸ்ட் பர்சன் ஒரு கான்ஸ்டியூஷன், பிஎன்எஸ் ஆக்ட், இந்த மாதிரி வந்து எவிடன்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் எதை எடுத்துக்கிட்டாலுமே 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும், நீதிபதி எஃப்ஐஆர் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடந்த மாதிரி தெரியல. இன்னொன்று இல்லை, ரிட்டன் கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபேக்டரி காண்பிக்கப்படலை. ஓரல் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு விஷயம் தான் திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா இதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அஜித்குமார் அப்படிங்கிறவர் அந்த மடப்புரம் கோவிலில் டெம்பரவரி தற்காலிக காவலராக வந்து இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன். ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லேடி வராங்க. ஆக்சுவலி அதில் 48 வயது மதிக்கத்தக்க பெண் நிகிதா, அவங்க டாக்டர். தென் 73 வயது அவங்களுடைய தாயார் சிவகாமி. இவங்க 2 பேரும் வராங்க. அவங்க தாயாரால் நடக்க முடியாததுனால அவங்க வீல் சேர் கேட்டதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அஜித்குமார் வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போய் இவர் கையில் கீயை கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்க்கிங்கில் விட சொல்லி. இவருக்கு கார் ஓட்ட தெரியாததுனால அங்கே யாரோட ஹெல்ப்போ வாங்கி காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு கீயை கொண்டு போய் இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. போனவங்க கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் இந்த மாதிரி எங்கள் நகையை காணும், 10 சவரன் நகையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. தட் டு ஓரல் கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா அஜித்குமாரை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அஜித்குமாரோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்பா இல்லை, அவங்க தம்பி வந்து ராமநாதபுரத்தில் வேலை பார்க்குறாரு. அவங்க தம்பி நவீன்குமாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அண்ணனை கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சுட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.